தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ் அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் சுவாமி சிவானந்தரின் வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து அவர் கூறிய அறிவுரை கதைகள் குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நிகழ்வில் நாம் காணப்போகும் கதை நகராத புகைவண்டி என்பதாகும். ஒரு நாள் ஒரு சாது புகைவண்டி நிலையத்திற்கு சென்றார். அங்கு நின்றிருந்த டிக்கெட் பரிசோதகரிடம் தம்மை ரயிலில் ஏற அனுமதிக்க கூறினார். டிக்கெட் வாங்க தம்மிடம் பணம் கிடையாது என்றும் தாம் ஒரு சாது என்றும் தெரிவித்தார். இவருடைய வேண்டுகோளை அங்கு நின்ற ஆங்கிலோ இந்திய டிக்கெட் பரிசோதகர் கேட்கவில்லை. அத்துடன் நில்லாது அவன் அந்த சாதுவை பலாத்காரமாக பிடித்து நிலையத்திற்கு வெளியே முரட்டுத்தனமாக தள்ளினான். இதை ஒன்றும் கூறாமல் பொறுத்து கொண்ட சாது, இந்த ரயில் இப்பொழுது நகர்வதை பார்ப்போம் என்று தம் மனதினுள்ளே கூறிக்கொண்டார். டிரைவர் விசிலை ஊதி புகைவண்டியை ஓட்ட முயற்சித்தார். ஆனால் ரயில் நகருவதாக இல்லை. தன்னால் ஆன மட்டும் முயன்று பார்த்தார் டிரைவர். ரயில் ஒரு அங்குலம் கூட அசையாது இருந்த இடத்திலேயே இறுக நின்றது. என்ஜின் நிபுணர்கள் எல்லோரும் வந்து என்ஜினை சோதனை செய்தார்கள். அவர்களுக்கு எத்தகைய தவறும் தென்படவில்லை. இதனால் பின்னுக்கு செல்ல வேண்டிய புகைவண்டிகளும் போக முடியாமல் ஒன்றன் பின் ஒன்றாக நின்றன. 1 மணி நேரத்திற்கும் மேலாக அந்த வண்டி நின்று கொண்டிருந்தது. தம்மை ரயிலில் ஏற அனுமதிக்குமாறு சாது கேட்ட செய்தியை அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் அறிந்து கொண்டார். அவர் ஒரு இந்தியர். அவருக்கு சாதுவினுடைய பெருமை நன்கு தெரியும். அந்த சாதுவை நாம் அழைத்து செல்லாவிட்டால் ரயில் இந்த இடத்தை விட்டு நகர முடியாது. எனவே அவரையும் ஏற்றிச் செல்வதே முறை என்று அவர் உயர் அதிகாரிகளிடம் கூறினார். இதை அவர்கள் நம்ப மறுத்து நையாண்டி செய்தார்கள். ஆனால் சிறிது நேரம் கழித்து எல்லோரும் சென்று அந்த சாதுவை அழைத்து வந்து ரயிலில் முதல் வகுப்பு பெட்டியில் ஏறச் செய்தனர். என்ன ஆச்சரியம்! ரயிலும் புறப்படத் தொடங்கியது. இந்த நடைமுறை நிகழ்ச்சி அதிகாரிகளை தலைகுனிய வைத்தது. அன்றிருந்து அந்த சாது முதல் வகுப்பில் இலவசமாக பிரயாணம் செய்ய அனுமதிக்கப்பட்டார். இந்த செய்தி 1906 பம்பாய் பத்திரிகைகளில் வெளிவந்த செய்தியாகும் என்று சுவாமி சிவானந்தர் அழகுற குறிப்பிடுகிறார். தொடர்வது சுவாமி சிவானந்தர் எழுதிய வைராகிய மாலா என்னும் ஆங்கில நூலில் உள்ள சில கவிதை தொகுப்புகளாகும். First, our Gurudev Shivanand talks about your wife became a widow. Once a man went to receive a friend of his at the railway station on his arrival after a long time. The friend on meeting him enquired whether all his friends and relatives are well. The man replied, "Yes, all are well, but there is only one sorry news, and that is your wife recently became a widow." As his friend was a simple and artless man, he began to weep very bitterly and beat his breast severely. Then the man explained to his friend, "Do not be foolish, O Ram. How can your wife become a widow when you are alive?" Thereupon he gained strength slowly. Such is the delusion of the worldling. He takes this perishable body as the immortal soul and creates all sorts of mindness. He weeps on account of moha. The merciful sage consoles him and gives him instructions. "O man, you are not this mortal body. You are in essence Sachidananda Swarupa. Wake up from the slumber of ignorance. Tattvam Asi, that thou art." Thereupon he gains spiritual strength, meditates and attains self-realization. Then our Swamiji talks about weep not, stand up. Give up this moha or delusion. The soul dies not, decays not. It is immortal, unchanging, eternal. You do not gain anything by shedding tears, my son, my darling,
My husband, you are dead. By lamenting, you make the soul earthbound and hinder his march towards heaven. Death is for regeneration and growth. Do not be afraid of death. Say, welcome death, welcome. It is like changing of old clothes. In reality, there is neither birth nor death. Birth and death are illusory scenes in the Maic drama of mundane life. It is a shadow, dream, mirage, bubble, snake in the rope. Grieve not, regret not, fear not. Be bold, be cheerful, be courageous, be adamant. He still lives in your heart. His actions and qualities serve as a beacon light to guide you to lead the divine life. He is still guiding you from his new abode of perennial joy and eternal sunshine. Substance or Brahman alone exists. Thou art that. Tattvamasi in essence. Yield not to impotence. O Ram, O Sushila. Shake off this paltry chicken-heartedness. Stand up like a lioness and roar, Om, Om, Om. Next, our beloved Swamiji talks about go back to your original abode. This is a world of sin and sorrow. This is a world of pain and grief. This is a world of decay, disease and death. This is a world of scorpion sting, mosquito bite. This is a world of disappointment and failure. This is a world of censure and dishonor. This is a world of opposites and bandage. This is a world of hatred, jealousy and enmity. This is a world of loss and riots. Maya is deluding you. She has given a little pleasure polish over the painful objects to deceive you, to tempt you. Beware, be cautious. Wake up from the slumber of ignorance. There is not an iota of pleasure here. Go back to your original abode of eternal bliss. இன்றைய நிகழ்வில் சுவாமி சிவானந்தர் கூறிய நகராத ரயில் என்பது குறித்த செய்தியையும், வைராகியமாலா என்னும் ஆங்கில நூலிலிருந்து Your wife became a widow, weep not, stand up, go back to your original abode என்ற கவிதைகளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.